கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியிடப்பட்டன. வெவ்வேறான பாடவிதானங்களை உள்ளடக்கிய 7 பிரிவுகளில் முதல் முறையாக இம்முறையே பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. இம்முறை உயர்தர பரீட்சையில் தேசிய மட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தொடர்பிலான தகவல்களை வழங்க பிரசாந்த் ராஜ் தயாராக உள்ளார். வணக்கம் பிரசாந்த் ராஜ். வணக்கம் ரியாஸ். மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் மாசர கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, மாசர கட்டோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கமைய அந்த சிறப்பை பெற்று இன்றைய தினம் 4 மாணவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். வெளியாகியிருக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றிருக்கும் 4 மாணவர்கள் தான் இவர்கள். அந்த மாணவர்களை நாம் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். கலைப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் குருநாகல் மல்யதேவ மகளிர் கல்லூரி மாணவி KA ஜீவா நயனமாலி. ஐபோ நயனமாலி. அதேபோன்று உயிரியல் பிரிவில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் கம்பகா ரத்னாவலி பாலிகா வித்யாலயத்தின் தெப்புலி உமேஷா. ஐபோன் உமேஷா. அதேபோன்று பௌதிகவியல் பிரிவில் கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவன் தசுன் ஓஷத ஜெயசிங்க தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். வணிக பிரிவில் குருநாகல் மல்யதேவ் ஆண்கள் பாடசாலையிலிருந்து தோற்றிய FM அகில் முகமது தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். வணக்கம் அகில். வணக்கம். இங்கிருக்கும் 4 மாணவர்களில் அகில் முகமதினால் மாத்திரமே தமிழில் உரையாட முடியும். ஆகவே அவருடன் நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை உரையாடலாம். அகில், இடைவிடாத முயற்சி பயிற்சியின் காரணமாக இந்த பெறுபேற்றை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். பரீட்சை எழுதும் போது நீங்கள் நினைத்தீர்களா நான் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெறுவேன் என்று? நான் நினைக்கண்டா இல்ல. முதலாம் ஐலண்ட் ரேங்க் ஐலண்ட்ல முதலாம் எடுத்து கிடைக்கும். டார்கெட் பண்ணி இருந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன்றுக்கு போக தான். ஆனால் அல்லாஹ் தாலாவோட அருமையோட எனக்கு இந்த முதலாம் இடம் கிடைச்சிருக்கிறது. நான் சந்தோஷப்படுறேன். இது ஒரு கடினமான இலக்கு. இந்த இலக்கை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என கருதுகின்றீர்கள்? காரணம்னா என் ஃபேமிலியில் என் பேரண்ட்ஸ், என் தாத்தா உமா பாப்பா எல்லாரும் எனக்கு தந்த சப்போர்ட். அதோட என் ஸ்கூலான மல்யதேவ காலேஜில் எங்களோட டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸ், எங்கள் செக்ஷனுடைய டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு தந்த சப்போர்ட்னு சொல்லலாம். நீங்கள் தற்போது திறமைசாலி மாத்திரமல்ல, அனுபவசாலியும் கூட. ஆகவே அடுத்த வருடம் பரீட்சையில் தோற்றிருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அடுத்த வர போற மாணவர்களுக்கு எக்ஸாம் ஒரு பயம் மிக்கும் எல்லாருக்கும். அந்த பயம் இல்லாம தைரியமோட எக்ஸாம் பெய்து எழுதுங்கன்னு தான் சொல்லி எல்லாருக்கும். பரீட்சையில் சித்தி பெற்று தற்போது உங்களுடைய அடுத்த இலக்கு என்னவாக இருக்கின்றது? அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஒன்று போய்த்து அக்கவுண்டிங் ஃபீல்டில் முன்னுக்கு போக வேண்டி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய இலக்கு வெற்றி பெறுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். வெளியாகி இருக்கும் பெறுபவர்களின் பிரகாரம் திறமைகளை வெளிப்படுத்திய ஏனைய மாணவர்கள் தொடர்பான தகவல்களையும் நாம் பார்க்கலாம். இதேவேளை உயிரியல் பிரிவில் தமிழ் மொழி மூலம் தோற்றிய புத்தளம் ஜனாதிபதி கல்லூரியின் J. முகமது முன்சிப் அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி 3 பாடத்துல ஏசித்தி கிடைச்சிக்கிறதோட மாவட்டத்தில் முதலாம் இடமும் அதே மாதிரி அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடமும் கிடைச்சிக்கிது. அதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாத்துக்கும் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது என்னோட பேரண்ட்ஸ், எனக்கு கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸ், அதே மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருந்த டீச்சர்ஸ், எனக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சிருந்த டீச்சர்ஸ், அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல், மற்ற ஊரில் எனக்கு உள்ள எல்லாருக்கும், அதே மாதிரி என் ஸ்கூலுக்கும் எனக்கும் உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி ஆசை. ஒரு MBBS எடுத்து அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது தான் என் எதிர்கால லட்சியம். இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு புதிதாக 3 பிரிவுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாத்தளை புனித தோமஸ் ஆண்கள் கல்லூரியின் ஷானக் அனுராத சமரகோன் අගල ඉලංගේ රීතිயில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டார். මේ ජයග්‍රහණය ඉබේ ලැබුණු දෙයක් නෙවෙයි. බොහෝ කැපවීම සහ ගොඩක් දේවල් කරලා තමයි මේ ජයග්‍රහණය මම ලබා ගත්තේ. பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் ஆங்கில மொழி மூலம் கல்வி பயின்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் பாலசுப்ரமணியம் ஞானகீதன் அகில இலங்கை ரீதியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். தொழில்நுட்ப பிரிவில் பரீட்சை எழுதியிருந்த நான் அதில் எனக்கு அகில இலங்கை ரீதியில் 3ஆம் இடமும் அதேவேளை மாவட்ட ரீதியில் 1ஆம் இடமும் கிடைத்தது. இதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
தொழில்நுட்பத்துறைக்கு மிகவும் ஊக்கமளித்த எமது அதிபர், பகுதி தலைவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி. அத்துடன் எனது அம்மா அப்பா என்னை மிகவும் ஊக்கப்படுத்தியிருந்தார்கள். அதனால்தான் என்னால் இந்த இடத்தை பெறக்கூடியதாக அமைந்தது. நாங்கள் எந்த துறையிலும் சாதிக்கலாம், அதுக்கு எங்களுக்கு நோக்கமும் முயற்சியும் தேவை. ஃபியூச்சரில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர விரும்புகின்றேன். கல்வி பொதுத்தராதரவு உயர்தர பரீட்சையில் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்ட உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பண்டாரவளி தர்மபால மத்திய கல்லூரியின் வாசனா நவோதனி මාරසිංහ பெற்றுக் கொண்டார். ඇත්තටම ගොඩක් සතුටුයි. අලුත් විෂයක් ගොඩක් අභියෝගات එක්ක තමයි කරේ. පාසලේ අපේ තාම තාක්ෂණික විද්‍යාපීඨය ඉදි කරලත් නැහැ. නමුත් ඒ සියලුම අඩුපාඩුත් එක්ක තමයි මේ ජයග්‍රහණ ලබා ගත්තේ. පාසලේ අනිත් නංගිලා මල්ලිලාටවත් ඒකේ අධ්‍යාපනය ලබා ගන්න පුළුවන් වෙන විදිහට ඉක්මනින්ම ඒක ඉදි කළ දෙන ලෙස මම ඉල්ලා සිටිනවා. உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தை யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவன் கருணை நாயகம் ரவிகரன் பெற்றுக் கொண்டார். இவ்வாறான ஒரு பருவத்தை பெறுவதற்கு முக்கிய காரணமாக முதற்கண் இல்லாமல் இறைவனுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது தாய் தந்தையருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களை தங்கள் போக்கில் விட்டு அவர்கள் எந்த துறையை விரும்புகிறாரோ அந்த துறையை பயில்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்காலத்தில் எனது ஆசை, நான் இந்த தொழில்நுட்பத்துறையை கற்று அங்கு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதே எனது ஆசையாகும்.